අපි පහුගිය කාලේ අපේ හමුදාව எமது ராணுவத்தை மறுசீரமைப்பதற்கு எமக்கு சர்வதேச உதவிகள் கிடைத்துள்ளன. குறிப்பாக இந்தியாவிலிருந்து 70 ஜீப் வண்டிகள் கிடைத்துள்ளன. அத்துடன் பல்வேறு தொழில்நுட்ப உபகரணங்கள் கிடைத்துள்ளன. அத்துடன் ஐக்கிய அமெரிக்க ராஜ்யம் TH-57 ரக 10 ஹெலிகாப்டர்களை 2026ஆம் ஆண்டு உதவியாக வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. C-130 ரக 2 ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளன. நன்கொடையாக கிடைக்க உள்ளன. அதேபோன்று KA-360 என்ற பீச் கிராஃப்ட், அத்துடன் KA-350 என்ற பீச் கிராஃப்ட் என்பன அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்தே தற்போது நமக்கு நன்கொடையாக கிடைத்துள்ளன. புதிதாக நமக்கு 10 ஹெலிகாப்டர்கள் கிடைக்க உள்ளன. அத்துடன் தற்போது காணப்படும் ஹெலிகாப்டர்களையும் திருத்த விலைமனு கூறப்பட்டு அந்த விடயங்கள் இடம்பெறுகின்றன. இதற்கமைய நவீன சேத்திறன் உள்ள ராணுவத்தை உருவாக்குவோம் எமது பொறுப்பு என நம்புகிறோம். அதே போன்று நல்லிணக்கம் தொடர்பான பிரச்சினை தொடர்பிலும் நான் இங்கு கூற விரும்புகிறேன். 4 கட்டங்களாக இதனை ஒன்றுடன் ஒன்று இணைந்ததாக நடைமுறைப்படுத்துகிறோம். ஒன்று, உண்மையை கண்டறிதல், என்ன நடந்தது என்பது தொடர்பான உண்மையை கண்டறியும் நடவடிக்கை. அடுத்தது, நீதியை நிலைநாட்டுவது தொடர்பிலான பிரச்சினை. குற்றங்களுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டுவதில் எவ்வித தயக்கத்தையும் காண்பிக்கப் போவதில்லை. குற்றங்கள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவோம். நமது நாட்டில் 11 மாணவர்களை கடத்தி சென்று கொலை செய்தமை தொடர்பில் கடற்படையின் சில அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கடற்படையினர் நற்பெயரை பாதுகாப்பதற்காகவும் அந்த 11 பேர் காணாமலாகப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கான எழுத்தாணை உத்தரவுகளை பெற முடியும். அதற்கு நாம் இடமளிப்போம். அதற்கு இடமளித்து மிகவும் தூய்மையான வகையில் விசாரணைகளை நடத்தி தண்டனை வழங்குவோம். அதனை ராணுவ வீரர்களை வேட்டையாடும் நடவடிக்கையாக அர்த்தப்படுத்த வேண்டாம். அதனை செய்ய வேண்டாம். சில கொலைகள் தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவினர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதனை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். புலனாய்வு பிரிவின் நற்பெயர் தொடர்பில், கௌரவம் தொடர்பில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். நான் இதனை மறைத்து வைத்துள்ளேன் என்பதற்காக நாடு அல்லது சர்வதேச சமூகம் அறியாத விடயங்கள் அல்ல இவை. ஆகவே சர்வதேச மட்டத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் அந்த நிறுவனங்கள் முன்னிலையிலும் இவற்றை தூய்மையான நிறுவனங்களாக மாற்ற வேண்டும். ஆகவே நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். லசந்த படுகொலை விசாரணை நடத்தப்படுகிறது. உண்மையில் நான் கூறுகிறேன், 17 ஆண்டுகளுக்கு பின்னர் இது இலகுவான விடயம் அல்ல. ஆனால் தேடுகிறோம். கொலை தொடர்பான விசாரணை ஒரு இடத்தில் முடிவடைந்துள்ளது. சில கடற்படை உறுப்பினர்களிடம் விசாரணை செய்ய வேண்டியுள்ளது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? அண்மையில் நான் விசாரணை அதிகாரிகளிடம் கேட்டேன். இது கொலை என நீதிமன்ற அறிக்கையில் நிரூபணமாகியுள்ளது. ஆகவே இது ஒரு கொலை. இது இயற்கை மரணம் அல்ல. அந்த கொலையுடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லையா? ஆகவே அதனை நாம் செய்வோம். இதன்போது எவரேனும் சிக்கினால் ராணுவத்தினர் வேட்டையாடப்படுவதாக கூற வேண்டாம். இதன் மூலம் நமது நாட்டின் ராணுவத்திற்கு மீண்டும் தொழில்சார் தகமை மற்றும் நற்பெயரை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறோம். මම අපේ පරීක්ෂණ කණ්ඩායම කරේ විශාල විශ්වාසයක් තබලා දෙනවා. ඔවුන් මේ පරීක්ෂණය විධිමත්ව කරලා වරදකරුවන් නීති හමුවට පමුණන බව මම දන්නවා.